ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் 1992 இருக்க 7th எபிசோட் தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 6 எபிசோட் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு 7th எபிசோட் தெளிவா புரிய வரும். அதுக்கு முன்னால நம்ம திரையுலகம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். அர்ஷத் மேத்தா அவங்க வீட்ல அவங்க வைஃப் கூட பேசிட்டு இருக்காரு. அவங்க வைஃப் அர்ஷத் மேத்தா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க வேலையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா இங்க இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உங்களை பத்தி போட்டு கிளிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அர்ஷத் மேத்தா அதுக்கு எழுதட்டும், அவங்களும் 4 காசு சம்பாதிக்கட்டும். இங்க பாரு, உன் புருஷனால பல பேர் வீட்டுல அடுப்பெரியுது, அதுல ஒருத்தர் இந்த நியூஸ் பேப்பர்காரன் பாவம் சம்பாதிச்சுட்டு போட்டோம் விடுன்னு அவங்க வைஃப் கிட்ட சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து அர்ஷத் மேத்தா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஏணில இருந்து கீழே விழுந்துறாரு. இவ்வளவு நாள் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் கடந்து வந்து ஜெயிச்சு காட்டி சிகரத்தோட உச்சில நிக்கிற அர்ஷத் மேத்தாவுக்கு இனிமேல் வாழ்க்கையில சரிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கு அந்த சீன் மூலமா உணர்த்துறாங்க. அங்கிருந்து மாசா டைட்டில் கடை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கேம் 1992 7th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. 1992 பாம்பே. அர்ஷத் மேத்தாவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அர்ஷத் மேத்தாவை புகழ்ந்து பேசிட்டு அர்ஷத் மேத்தாவை கூப்பிட்டு மேடையில பேச சொல்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மீடியாக்காரங்க கிட்ட அர்ஷத் என்ன சொல்றாருன்னா, சில பேர் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டோட திருடன் கூட சொல்றாங்க, பேப்பர்ல பிக் புல்னு கூட போடுவாங்க. பிக் புல் SBI ஓட 500 கோடி ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டான். அதாவது நான் அந்த 500 கோடி ரூபாயை சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாங்க. சாப்பிடணும்னு நினைக்கிறவன் வெறும் 500 கோடியோட நிறுத்துவேனா, ஆனா இவங்க என் பேரை சொல்ல மாட்டாங்க, வெறும் பிக் புல் மட்டும் தான் எழுதுவாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் பிக் புல் நான் தானு. இன்டைரக்டா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட்டோட புல் ரனுக்கு காரணமே நான் தான் சொல்றாங்க. அப்படியே வச்சுப்போம், நான் மட்டும் இல்லைன்னா இந்த மார்க்கெட் மாட்டு வண்டி மாதிரி தான் போகும். உண்மையா சொல்லணும்னா இந்த நியூஸ் பேப்பர் காரங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அதனாலதான் வெளிப்படையா என் பேரை சொல்லல. அவங்க பேச்சுல உண்மையே கிடையாது. நான் SBI கிட்ட 500 கோடி வாங்கினேன், சரி உண்மைதான், ஆனா திருப்பி கொடுத்துட்டேன். அதை பத்தி யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நியூஸ் நெகட்டிவா இல்லைன்னா அவங்களுக்கு நியூஸ் கிடையாது. சரி அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அந்த பேப்பரை வித்தாதான் அவங்க வீட்டுல அடுப்பெரியும். நான் என்னைக்கும் இந்த மாதிரி பொய்யான நியூஸ்க்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா மணி மார்க்கெட்ல சில ஃபாரின் பேங்க்ஸோட அதிகாரத்தையும் முன்னுரிமையும் நான் உடச்சு விட்டுருக்கேன். மும்பைல தினமும் ஸ்டாக் மார்க்கெட்டோட மணி அடிக்கும்ல, அதோட சேர்த்து என் பேரையும் சொல்லி மணி அடிப்பாங்க. அதனால யாருக்கும் தைரியம் இருந்தாலும் என்னோட மோதி பார்க்கட்டும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்படி அர்ஷத் மேத்தா பேசின எல்லாத்தையும் கீழே உட்காந்து கேட்டுட்டு இருந்த அஸ்வின் மேத்தாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்தை பத்தி அங்க யாருமே அதை பத்தி பேசவும் இல்ல, அர்ஷத் மேத்தா கிட்ட அதை பத்தி கேள்வி கேட்கவும் இல்ல. அவரே SBI ஓட 500 கோடி ரூபாய் விஷயத்தை பத்தி பேசினது அஸ்வின் மேத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்த சீன்ல அர்ஷத் மேத்தா, பூஷன், அஸ்வின் மேத்தா இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு வராங்க. பூஷன் அர்ஷத் கிட்ட 28ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. செபியோட சேர்மன் எல்லா டிமாண்ட்ஸ்க்கும் முன்னாடி சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரைக் இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு பூஷனை பார்த்து, உங்களுக்கு தோன்றது ரொம்பவே கரெக்ட் தான் பூஷன், ஆர்டிகல் பேப்பர்ல வரதும் ஸ்ட்ரைக் இன்னும் முடியாம இருக்கிறதும் இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் திறந்த உடனே விழணும்னு காத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. ஆனா இது இருக்கார்ல ஜீனியஸ், இவர் மூளைக்கு போட்டு போட்டுட்டாரு போல இருக்கு. இன்னைக்கு இவர் கொடுத்த ஸ்பீச்சை நீங்க கேட்டுக்கணுமே. அந்த சுஜிதா தலால் நேரடியா யாரோட பேரையும் குறிப்பிடல, ஆனா இவரு எல்லாருக்கும் முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. மார்க்கெட்டோட பிக் புல் நான் தானே, கை தட்டி பாராட்டுங்க இவரன்னு அஸ்வின் பூஷன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு அர்ஷத் மேத்தா கோபம் வந்து அஸ்வின் கிட்ட, கிரிமினல்ஸ் தான் மாத்தி பேசுவாங்க, நான் உண்மையா தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதுவும் நமக்கு யாரும் எதிராக நின்ற கூடாதுன்றதுக்காக. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு SBI சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்னு அஸ்வின் கிட்ட கேக்குறாரு. அஸ்வின் அதுக்கு SBI-க்கு கொடுக்க பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஓப்பனா நீங்க சொல்லிருக்க வேண்டியதானு அர்ஷத்தை பார்த்து கோபமா கேக்குறாரு. அர்ஷத் அதை காதல வாங்காத மாதிரி போயிடுறாரு. அடுத்த சீன்ல சுஜிதா தலாலோட ஹெட் ஆபீசர் வந்து சுஜிதா தலால கோபமா திட்டிட்டு இருக்காரு. அந்த ஹெட் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, உங்க பேச்சு கிட்ட அந்த நியூஸை ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டதுனால இப்ப நமக்கு தான் பிரச்சனை. SBI கிட்ட பணத்தை வாங்கினத அர்ஷத்தே ஒத்துக்கிட்டாரு. SBI-ஓட அதிகார பொறுப்பை சார்ந்தவங்களும் இதை தான் சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் நம்ம பத்திரிகை நிறுவனத்தை பார்த்து உங்களோட மோட்டிவ் என்னன்னு நம்மள தான் கேட்பாங்க. நம்ம அர்ஷத் மேத்தா பத்தி அப்படி ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணிருக்க கூடாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, அர்ஷத் வந்து நிஜத்திலே ஹீரோ தான், ஹீரோ டு காமன் மேன். அவரோட கிளைண்ட்டுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு தான் இருக்காரு. இனிமேல் அவருக்கு எதிரான இந்த மாதிரி நியூஸ் பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால், நான் பப்ளிஷ் பண்ண ஸ்டோரியில உண்மை இருக்குன்னு ரொம்பவே மன உளைச்சலோட கோபத்தோட அவங்க ஹெட் கிட்ட சொல்றாங்க. அடுத்த சீன்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஆர்டிகலை RBI கவர்னர் படிச்சுட்டு அவங்க ஆபீசர்ஸ் கிட்ட, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, சார் நம்ம போன வருஷமே எல்லா பேங்க்குக்கும் கைட்லைன்ஸ் அனுப்பணும்னு சொல்றாங்க. அதுக்கு RBI கவர்னர், நம்ம அனுப்பின கைட்லைன்ஸ்ல இருக்க விஷயம் பாதி பேருக்கு புரியவே இல்ல, அதனால நீங்க எல்லா பேங்க்லயும் ஒரு ரஃபா ஆடிட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு இந்த குப்பை எவ்வளவு செதறி கிடக்குன்றதும் இந்த ஸ்கேம் எவ்வளவு பெருசுன்றதும் அப்பதான் நமக்கு புரிய வரும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல சுஜிதா தலால் கிட்ட திபேஷிஷ் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் தெளிவா விசாரிச்சு பார்த்து அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணிருக்கணும், உனக்கு தகவல் கொடுத்தவங்க சொன்ன விஷயம் உண்மையா இல்லன்றதை நீ இன்னும் நல்லா விசாரிச்சிருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால், நான் வெயிட் பண்ணியிருந்தா இப்படி ஒரு ஸ்டோரியா இருந்திருக்காது, என்னோட ஸ்டோரி உண்மைதான், அர்ஷத் மேத்தா நிஜமாலே மோசடி பண்ணிருக்காருன்னு திபேஷிஷ் கிட்ட சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏப்ரல் 28, 1992 பாம்பே. ஒரு வழியா ஷேர் மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட்டோட சென்செக்ஸ் 4600 பாயிண்ட்ல இருந்து 4000க்கு வந்து இறங்கிடுது. இதை பார்த்து பூஷன் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. மனுமந்திரா குரூப் ஆளுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டோட சென்செக்ஸ் இப்போ 4000ல இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்லயே 3000க்கும் கீழே இறங்கிடும், இந்த வாட்டி அர்ஷத் மேத்தா காலி, அர்ஷத் மேத்தா இன்னும் கொஞ்ச நாள்ல மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவான், நம்மளோட கணிப்பு சரியா இருந்தா அடுத்த பிக் புல் நம்மளா கூட இருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. பூஷனும் அஸ்வின் மேத்தாவும் அர்ஷத் கிட்ட போயிட்டு, பூஷன் அர்ஷத் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்போ சென்செக்ஸ் 4000 பாயிண்ட்க்கு போயிடுச்சு, மார்க்கெட் முன்ன விட இப்ப மோசமான நிலைமையில இருக்கு, ஷேர் மார்க்கெட் மாதிரி இல்ல, மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு, இங்க பாரு அர்ஷத், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா, கடந்த ஒரு வருஷமா எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்னடா நான் உலகமே விற்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஜாபர்ஸ் எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, ஏதாவது முடிவு சீக்கிரம் எடுத்தாகணும்னு சொல்றாரு. அஸ்வின் மேத்தா அர்ஷத் மேத்தா கிட்ட, இப்ப எல்லாரும் நம்பிக்கை மட்டும் தான் நம்பி உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் போய்கிட்டே இருக்கு, NHB-க்கு முதல்ல பணத்தை திருப்பி கொடுக்கறது எப்படின்னு யோசிங்கன்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே இறங்கினதை யாரும் பார்த்தது இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் ஓபன் ஆகிருக்கு, அதனால கீழே இறங்க தான் செய்யும், கொஞ்ச நாள்ல மறுபடியும் மேல ஏறிடும், மறந்துட்டியா
ஆரம்பத்திலேயே நம்ம கீழே விழுந்தோம், இப்ப என்ன இது நமக்கு புதுசானு அஸ்வின் கிட்ட கேக்குறாரு. அஸ்வின் அதுக்கு ஆமாண்ணா புதுசுதான், இந்த தடவை மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு காரணமே நம்ம தான் சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, மார்க்கெட்டுக்கு மகாராஜா இப்ப நம்மளா தான் இருக்கோம், கீழே விழுந்த மார்க்கெட்டை நம்மளே தூக்கி நிறுத்தலாம், இப்போ ஹர்ஷத் மேத்தான்ற பேர்ல தான் காத்தடிக்குது அப்படின்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு ஹர்ஷத்தை பார்த்து மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பெருவானியோட பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும்லன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹர்ஷத் மேத்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அவரோட ஃப்ரெண்ட் ராகில் தான் கால் பண்ணிருப்பாரு. அவர் ஹர்ஷத் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஹர்ஷத் நீ மார்க்கெட்டோட நிலைமையை பாத்தியா, உன்னோட ஆளுங்க பணத்தை போட சொன்னாங்க, நானும் மொத்த பணத்தையும் போட்டேன், இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னு சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து சில நேரத்துல லாபமும் கொடுக்கும், சில நேரத்துல நஷ்டமும் அடையும், தொழில்னா அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, எனக்கு நீ ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்லி கொடுக்குறியா, எனக்கு தான் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, உன் ஆளுங்க தான் பணத்தை போடுன்னு சொன்னாங்க, அதை நம்பி நான் பணத்தை போட்டேன், இப்போ நஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு ராகில் இது ஸ்டாக் மார்க்கெட் குபேரன் கோயில் ஒன்றும் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு கையை உள்ள விட்டு பணத்தை எடுத்துக்கிறதுக்கு, நீ ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாரிச்ச பணத்தை திரும்ப மார்க்கெட்ல முதலீடு பண்ணிருக்க, அதுல கொஞ்சம் பணத்தை மார்க்கெட் எடுத்துக்கிச்சு, உன் பணத்தை நான் ஒன்னும் எடுத்துக்கல, இங்க பாரு ராகில் நீ என்னோட ஃப்ரெண்ட், அதனாலதான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி பேசி புரிய வைக்க மாட்டேன், சரி அமைதியா விடு அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு ஹர்ஷத் போனை வச்சிடறாரு. அடுத்த சீன்ல சிட்டி யூனியன் பேங்க் தியாகு கிட்ட அஜய் கடியா ஷேர் மார்க்கெட்டோட சென்செக்ஸ் 4000 பாயிண்ட்க்கு கீழே இறங்கிடுச்சு, இதுக்கு முன்னாடி பிஎஸ்சியோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி இறங்கினதே இல்லைன்னு சொல்றாரு. தியாகு அதுக்கு அதுல நிறைய ஹர்ஷத்தோட இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க போலன்னு அஜய் கடியா கிட்ட கேட்கிறாரு. அஜய் கடியா அதுக்கு ஆமா, ஆனா அப்படி இருந்தும் ஹர்ஷத் மேத்தா மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்திருக்கான் எஸ்பிஐக்கு, அதுவும் 500 கோடியை, அவ்வளவு பணத்தை யார் அவனுக்கு கொடுத்து உதவி பண்ணிருப்பாங்கன்னு தியாகு கிட்ட கேட்கிறாரு. தியாகு அதுக்கு யாரா இருந்தாலும் அவங்க பேரு வெளியில வந்துதான் ஆகணும், சென்செக்ஸ் பத்தி பார்லிமெண்ட்ல பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன், இதுல அரசியல்வாதிகளும் நிறைய பேர் இருக்காங்க, மார்க்கெட்ல இருந்து ஹர்ஷத் மேத்தா நிறைய பணத்தை எடுத்துட்டான், அவன் நிச்சயமா திருப்பி கொடுத்தே ஆகணும், இந்த இறக்கத்தால அவனோட மொத்த ஹோல்டிங்ஸும் பாதி ஆயிடுச்சு, ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்டோரிக்கு முற்றுப்புள்ளி வைக்க நேரம் வந்துருச்சுன்னு அஜய் கடியா கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல பெருவானி வீட்டுல டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஸ்டாக் மார்க்கெட் திடீர் வீழ்ச்சியின் பத்தி விவாதித்தார்கள், இது வரலாற்றின் மிகப்பெரிய சரிவாக கருதப்படுகிறது, எதிர்க்கட்சி தலைவர்களின் அழுத்தம் காரணமாக ஆர்பிஐ இந்த விஷயத்தில் விசாரணை நடத்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதுன்னு அந்த நியூஸ்ல சொல்றாங்க. அதை கேட்டு பெருவானி ரொம்பவே கோபமாகி ஹர்ஷத் மேத்தாவுக்கு போன் பண்ணி, இங்க பாரு ஹர்ஷத், நான் சொல்றத கவனமா கேளு, உன்னோட 15 நாள் முடிஞ்சு போச்சு, என்னோட பணம் எனக்கு திரும்ப வேணும்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு பெருவானி சார் ஏன் கவலைப்படுறீங்க, கவலைப்பட வேண்டியது நான் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், உங்க பணம் எங்கேயும் போகாதுன்னு ஹர்ஷத் பெருவானி கிட்ட சொல்றாரு. அதுக்கு பெருவானி, ஹர்ஷத் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன்னோட எஸ்பிஐ டிரான்சாக்ஷனை விசாரிக்க ஆர்பிஐ ஒரு விசாரணை கமிஷனை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா, அவங்க எப்ப வேணாலும் வந்து என் வீட்டு கதவை தட்டுவாங்க, எனக்கு இதெல்லாம் தேவையா, என்னோட புக்ஸ் எனக்கு கிளியரா இருக்கணும், ஒண்ணு பணத்தை ரெடி பண்ணு, இல்லனா கிரீன்லெஸ் பிஆர் கொடுக்க சொல்லு அப்படின்னு ஹர்ஷத் கிட்ட சொல்லிட்டு கோவமா போனை வச்சிடறாரு பெருவானி. அடுத்த சீன்ல ஒரு ஹோட்டல்ல சுஜிதா தலால் அவங்க சோர்சஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷத் மேத்தா எஸ்பிஐ கிட்ட 500 கோடி ரூபாய் வாங்கினாரு, அதை திருப்பி எஸ்பிஐ கிட்ட கொடுத்துட்டாரு, அதை அவர் லோன் வாங்கினதா தான் மக்கள் பாக்குறாங்க, ஆனா அந்த 500 கோடி ரூபாயை எஸ்பிஐக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அவருக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு, அதிகாரப்பூர்வமா குரோமோரும் எந்த ஒரு டீலும் பண்ணல, அவரு எஸ்பிஐல தப்பு பண்ணிருக்காரு, அப்ப இதே மாதிரி மத்த பேங்க்லயும் அவர் நிச்சயமா தப்பு பண்ணிருக்கணும், அவர் எந்த பேங்க்லாம் போயிருக்காரோ அந்த பேங்க்ஸோட பேர் எனக்கு வேணும், எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் திரும்பவும் ஹர்ஷத் மேத்தா பத்தி ஹெட்லைன்ஸோட நியூஸ் போட்டாதான் அப்பதான் ஹர்ஷத் மேத்தா பத்தி மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அவங்க சோர்சஸ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க சோர்சஸும் சம்மதிக்கிறாரு. அடுத்த சீன்ல அஸ்வின் மேத்தாவும் ஹர்ஷத் மேத்தாவும் கிரீன்லெஸ் பேங்கோட சிஓ மீட் பண்ணி ஹர்ஷத் அவர்கிட்ட அந்த 500 கோடி ரூபாய்க்கு பிஆர் மட்டும் தான் கொடுக்க சொல்றேன், இது வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் தான், இது வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்க போதுன்னு ஹர்ஷத் அந்த சிஓ கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த கிரீன்லெஸ் பேங்கோட சிஓ ஒத்துக்க மாட்டாரு. மேல இருந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, எந்த ஒரு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனும் எங்களால பண்ண முடியாது, எப்ப வேணாலும் அவங்க ஆய்வு செய்யறதுக்கு எங்க பேங்க்குக்கு வரலாம், அப்படி என்ன உங்களுக்கு அவசரம், ஞாயிற்றுக்கிழமை அதுமா பிசினஸ் பத்தி பேசுறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமையில பிசினஸ் பத்தி யார்கிட்டயும் பேசுறது இல்லன்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் உடனே சிரிச்சுக்கிட்டு, இல்ல நானும் விளையாட தான் வந்தேன், உங்களை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு, அதான் வேற எதுவும் இல்லன்னு சமாளிக்கிறாரு. அதுக்கு அந்த சிஓ அப்படியா, அப்போ ஒரு ஷார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத்தும் அந்த ஷார்ட் அடிக்க ட்ரை பண்றாரு, ஆனா மிஸ் ஆயிடுது. ஹர்ஷத் அந்த சிஓ கிட்ட, எனக்கு கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும், என்னோட உடம்பு கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சிஓ ஹர்ஷத்தை பார்த்து, உங்களோட மூளை தான் அந்த ஷார்ட்டை மிஸ் பண்ணிச்சு, உங்க உடம்பு இல்லன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹர்ஷத் மேத்தாவுக்கு லைட்டா மனசு கஷ்டமாயிடுது. அங்கிருந்து கிளம்பி கார்ல வரும்போது அஸ்வின் ஹர்ஷத் கிட்ட, என்னன்னா நம்ம நினைச்சதுன்னு நடக்கிறதுனா இருக்கு, ஹோல்டிங்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்ஹெச்பிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுத்துடலாம், அது ஒன்னும் பிரைவேட் பேங்க் கிடையாது, ஆர்பிஐயோட ஒரு அங்கம், அது மட்டும் இல்ல ஆர்பிஐ கவர்னர் உங்க மேல ரொம்பவே கோவமா இருக்காரு, ஹோல்டிங்ஸை கிளியர் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லாம, கேள்விப்பட்டேன் அந்த கேமை எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்களாமே வீட்லயே, நீ விசாரி நம்மளும் வச்சிடலாம், கேம் விளையாடணும்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த சிஓ என்ன பார்த்து என்ன சொன்னாரு, ஆழ்ந்த ஈடுபாடோட நான் இல்லன்னு தானே சொன்னாரு, அப்ப முழு ஈடுபாடோட அந்த கேமை நான் கத்துக்கிறேன்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல சுஜிதா தலால் குரோமர்ல வேலை பார்க்குற ஒரு ஆள் மூலமா குரோமர்ல இருக்க எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. ஹர்ஷத் மேத்தா பத்தி எவிடன்ஸோட நியூஸ் பப்ளிஷ் பண்ண தயாராயிட்டு வராங்க. ஆர்பிஐ ஆபீசர்ஸ் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட வந்து, சார் ஹர்ஷத் மேத்தாவோட மோசடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார், எல்லா பேங்க்லயும் செக்யூரிட்டி விஷயத்துல சின்னதும் பெருசுமா தவறுகள் நடந்திருக்கு சார், சரியா இன்னும் எவ்வளவு மோசடி நடந்திருக்குன்னு நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு ஆர்பிஐ கவர்னர் கிட்ட கேக்குறாங்க. ஆர்பிஐ கவர்னர் அவங்க கிட்ட, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமே வேலையை முடிங்கன்னு சொல்றாங்க.
சொல்றாரு. அதே சமயம் சுஜிதா தலாலுக்கு ஹர்ஷத் மேத்தா எந்த பேங்க்லாம் போயிருக்காரோ அந்த பேங்கோட நேம் லிஸ்ட் கிடைக்குது. அந்த லிஸ்ட்டை திபேஷ் கிட்ட கொடுத்து அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தா நமக்கு ஹர்ஷத் மேத்தா பத்தி அந்த பேங்க்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்க நிறைய சான்சஸ் கிடைக்கும். அதனால நீ சீக்கிரமே அந்த பேங்க்ல வேலை பார்க்கற நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளுங்களை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சுஜிதா தலால் திபேஷ் கிட்ட சொல்றாங்க. ஆர்பிஐ கவர்னர் ஆர்பிஐ ஆபீசர்ஸோட எல்லா டீடைல்ஸையும் நைட்டு முழுக்க தூங்காம எவ்வளவு மோசடி நடந்திருக்குன்னு தெளிவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நைட்டு முழுக்க தூங்காம திபேஷும் சுஜிதா தலாலும் அந்த பேங்க் நேம் லிஸ்ட்ல இருக்க அங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு போன் பண்ணி ஹர்ஷத் மேத்தா பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட் ஹர்ஷத் மேத்தாவும் அஸ்வின் மேத்தாவும் சரியா சாப்பிடாம எப்படி அந்த 500 கோடியை திருப்பி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஆர்பிஐ கவர்னர் எவ்வளவு மோசடி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆர்பிஐ கவர்னர் அவருடைய உயர் அதிகாரிக்கு கால் பண்ணி சாருங்க இந்தியாவோட மிகப்பெரிய பைனான்சியல் மோசடி நடந்திருக்கு, அதுவும் 5000 கோடின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த உயர் அதிகாரி ஆர்பிஐ கவர்னர் கிட்ட இந்த விஷயத்தை உங்களோட வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க, வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில இந்த 5000 கோடி ரூபாய் மோசடியை பத்தி இந்தியா பிக்கெஸ்ட் ஸ்கேம்னு அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸோட நியூஸ் பிரஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிறுவனம் அவங்க நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. இதை பார்த்து சுஜிதா தலால் திபேஷ் கிட்ட நியூஸ் பிரஸ்க்கு மட்டும் இந்த டீடைல்ஸ் எப்படி கிடைக்குது, நானும் 10 நாளா ஒரு 100 பேர் கிட்ட கேட்டிருப்பேன், எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு திபேஷ் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஆர்பிஐ கவர்னருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கால் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய விஷயம் மீடியா வரைக்கும் போனதுனால பிரஸ் மீட்ல நீங்க பேப்பர்ல வந்த அளவுக்கு அந்த விஷயம் உண்மை கிடையாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அதுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிகலுக்காக ஆர்பிஐ கவர்னரையே பிரஸ் மீட் கொடுக்க சொல்றீங்க, இதனால பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆகும், பிரச்சனை கேள்வி கேட்க தான் செய்வாங்க, ஆனா அவங்க கேட்கற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்குமோ இருக்காதோ எனக்கு தெரியல சார்னு ஆர்பிஐ கவர்னர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க கேட்கற கேள்விக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது மிஸ்டர் கவர்னர், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நியூஸால பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே அப்செட்டா இருக்காரு, அதனால நீங்க பிரஸ் மீட்ல பேசிதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆர்பிஐ கவர்னர் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட ஹர்ஷத் மேத்தாவோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. ஆர்பிஐ கவர்னர் நாங்க அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும் சார்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்றாரு. ஆர்பிஐ ஆபீசர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் ஆபீஸ் போயிட்டு எஸ்பிஐயோட ரெக்கார்ட்ஸ் ஓபன் பண்ணி ஹர்ஷத் மேத்தாவோட டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. அதே சமயம் ஆர்பிஐ ஆபீசர்ஸ் கிரீன்லெஸ் பேங்க் போயிட்டு அவங்க கிட்ட ஹர்ஷத் மேத்தாவும் நீங்களும் யார் கூடலாம் ரெடி ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஆர்பிஐ கவர்னர் பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த 5000 கோடி ரூபாய் மோசடி எங்களோட ஒரு கணிப்பு தான், ஆனா அதை தாண்டி கூட இருக்கலாம், நாங்க இந்த வேலையில ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், இதை பத்தி எங்க ஆர்பிஐ டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், எல்லா பேங்க்லயும் ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் கொடுத்து தான் வச்சிருக்கோம், எல்லா பேங்க்குக்கும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரஸ் மீட்ல கலந்துகிட்ட சுஜிதா தலால் ஆர்பிஐ கவர்னர் பார்த்து நீங்க சொல்ற விவரங்களை வச்சு பார்த்தாலே 5000 கோடி ரூபாய்க்கு மேலதான் மோசடி நடந்திருக்குன்னு தெரிய வருது, ஆனா நீங்க 5000 கோடி மோசடியை மட்டும் தான் பெருசா வெளிப்படுத்துறீங்க, அப்ப நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஆர்பிஐ கவர்னர் பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாரு. ஆர்பிஐ கவர்னர் அவங்க ஆபீசர்ஸ் கிட்ட மேத்தா இந்த சிஸ்டம் வச்சு ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கு அவங்க ஆபீசர்ஸ் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சார் மிஸ்டர் பெருவானியும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதான்னு கேக்குறாங்க. ஆர்பிஐ கவர்னர் அதுக்கு கண்டிப்பா இருக்கலாம், NHB மாதிரி ஒரு அமைப்பு இவ்வளவு உயர் மதிப்பு பரிவர்த்தனை பண்ணும்போது அவர் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவங்க ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல சுஜிதா தலால் ஆர்பிஐ கவர்னரோட நடந்த பிரஸ் மீட்டை தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. ஆர்பிஐ கவர்னர் 5000 கோடி மோசடி நடந்திருக்கிறத மறைக்கிறாருன்னு அப்படின்னு அந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்ததுனால டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சிக்காரங்க ஆர்பிஐயோட 5000 கோடி ரூபாய் பிரச்சனையை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க, அது மட்டும் இல்ல ஆர்பிஐ கவர்னரோட பிரஸ் மீட்டை பத்தியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க, கூட்டு நாடாளுமன்ற குழு மூலமா இந்த விஷயத்தை ஆழமா விசாரிக்க சொல்லி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதுக்கு நிதி அமைச்சர் எதிர்க்கட்சிக்காரங்க கிட்ட அரசு கூடிய சீக்கிரமே எவ்வித பாரபட்சமும் இல்லாம இந்த முழு விஷயத்திலையும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காருன்னு அந்த நியூஸ்ல சொல்றாங்க. இந்த நியூஸை சுஜிதா தலால் தைரியமா பப்ளிஷ் பண்ணதுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குற எல்லாரும் சுஜிதா தலால கை தட்டி பாராட்டுறாங்க. அடுத்த சீன்ல பெருவானி ஆர்பிஐ கவர்னருக்கு கால் பண்ணி உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்னோட புக்ஸை பார்க்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஆர்பிஐ கவர்னர் அது ஒன்னும் உங்களோட புக்ஸ் கிடையாது, NHB வந்து ஆர்பிஐயோட ஒரு அங்கம் தான், அதை நீங்க மறக்கறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்பயுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. பெருவானி அதுக்கு அப்படிலாம் இல்ல, நீங்க வருஷத்துக்கு 15 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள அவரு பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னர் கடுப்பாகி போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல ஹர்ஷத் மேத்தா அந்த கேமை அவர் வீட்டுல விளையாடிக்கிட்டு அவரோட மூளைய சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஆர்பிஐ கவர்னர் சிபிஐயோட ஹெட் கூப்பிட்டு அவர்கிட்ட ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த மோசடியை பத்தி நாங்க விசாரிக்க ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி இருக்கோம், அதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, உங்களுக்கே தெரியும் இதுல நிறைய பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய டீலிங்ஸும் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய ஹை லெவல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த சிஸ்டத்தை சரி செய்யணும்னா நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கணும், எவிடன்ஸ் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சிபிஐ ஆபீசர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த சிபிஐ ஆபீசர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சிபிஐ இது வரைக்கும் பைனான்சியல் கேஸ் ஹேண்டில் பண்ணதே இல்ல, இந்த விஷயத்துல எங்களுக்கு கைடா யாராவது கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அதுக்கு கண்டிப்பா நாங்க உங்க கூடவே இருக்கோம், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆபீசர் வேணும், அதாவது ஒரு நேர்மையான ஆபீசர் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு சிபிஐ ஆபீசர் ஒரு பெஸ்ட் ஆபீசர் இருக்காரு, மாதவன் ஆபீசர் இருக்காருன்னு ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னருக்கு அந்த மாதவன் ஆபீசரை ஏற்கனவே தெரியும் போல, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் தான் சரியான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு ஆர்பிஐ கவர்னரும் சிபிஐ ஆபீசரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இதோட 7th எபிசோட் முடியுது. மறக்காம நம்ம திரையுலகம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.